ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். 5 பல்லாரி, 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடியாக கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுக்கணும். அது போக பிரியாணி மசாலா ரெடி பண்ணணும். பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு அதை திரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி அரைச்சதை ஊற்றிக்கணும். அப்புறம் தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. கொத்தமல்லி பொடி, மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோன்னே பிரியாணி மசாலாவை திரிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனோடனே சிக்கனையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். சிக்கன் நல்லா வெந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ரைஸ் போட்டுக்கணும். நல்லா கிண்டக்கூடாது, ரொம்ப அதிகமாக கிண்டக்கூடாது, உடஞ்சிரும் ரைஸ். நல்ல தண்ணி ஓரளவு வற்றினோடனே நம்ம தம் போட்டுடலாம். இந்த கண்டிஷன் வந்தோடனே தம் போட்டுடலாம். தம் போட்டுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா மிக சுவையான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.